81வது ஸ்லோகம் சௌந்தர்யலகரி. மலை மன்னன் மகளுக்கு அளித்த சீதனம். குருத்வம் விஸ்தாரம் क्षितिधरपति பார்வதி நிஜாத் நிதம்பாத் ஆச்சித்ய त्वमपि हरणरूपेण निधते अतस्ते विस्तीर्णो गुरुरमयमाचेशं वसुमतीं निदम्बप्राग्भारस्तगयति लघुत्वं नयति स. மலையரசன் இமவான் தன் மகளுக்கு திருமண பரிசாக, அதாவது சீதனமாக, தன் தாழ்வாரத்திலிருந்து கடினத்தன்மையையும் விஷாலமான தன்மையையும் கொடுத்ததினால் தேவி அவற்றை தன் இடைகளுக்கு கீழுள்ள பின்பகுதி, அதாவது பிருஷ்டபாகம் தாங்குகின்றாள். இதனால் பறந்து விரிந்த இப்பூமி மறைக்கப்பட்டதோடு தேவியின் பின்பகுதிகளை நோக்கும்போது மிகவும் லகுவாகவும் ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. அம்பிகையை இவ்வாறு தியானிப்பவர் இப்பூமி முழுவதும் ஆளும் மேன்மை பெறுவர். இதற்கு ஒப்பான அபிராமி அந்தாதி பாடல் 83வது. விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லாரிமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பக காவும் உடையரே.